ஒரு சில கட்சிகள் எங்களிடம் கூட்டணி குறித்து பேச முயற்சி செய்தார்கள். ஆனால் நான் யாரிடமும் பேசவில்லை. ஆனால் நாங்கள் முடிவெடுத்தது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகள் நீடிக்குமேயானால் மக்கள் நல திட்டங்களும் வளர்ச்சி பணிகளும் வெகு சிறப்பாக நடக்கும் என்கின்ற அந்த புரிதலின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களின் கனவுகளை தீர்க்கின்ற விதத்தில் அந்த ஏழை மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வளர்ச்சி பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்ற இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நீடிக்குமேயானால் அந்த வளர்ச்சி பணிகள் முடங்காமல் தடைபடாமல் இருக்கும் என்பதற்காக நாங்கள் திராவிட வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய நல்ல ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயம் அந்த பதவியில் தொடர்ந்து நல்லாட்சியை தருவார் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு இருப்பதை போன்று எங்களுக்கும் உளப்பூர்வமாக இருக்கிறது. நாளை பிறந்தநாள் கொண்டாட இருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு திராவிட வெற்றி கழகத்தின் சார்பில் இதயபூர்வமான வாழ்த்துக்களை அவருடைய பிறந்த நாளுக்கு உரித்தாக்குகின்றோம். இதுவரையில் நமக்கு கேட்கல. ஒருவேளை இதுக்கு மேல அவர்களை முயற்சி செய்து சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால், நேரம் கிடைக்கலாம், நாளைக்கு எப்படியாவது கூட்டத்தோடு கூட்டமாக சென்றாவது அண்ணன் முதல்வருக்கு வந்து வாழ்த்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. திராவிட இயக்கத்தின் அந்த பாதையில் சமரசங்களுக்கு இடமில்லாமல் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை முன்னகர்த்தி செல்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய கடமை திராவிட இயக்கத்தில் அடியொட்டி வருகின்ற திராவிட வெற்றி கழகத்துடைய கடமை என்ற உணர்வோடு நாளை நிச்சயம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்ல காத்திருக்கிறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிறது. அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் சனாதன சக்திகளின் மூலமாக ஏதாவது அந்த அமைதி பூங்கா வேறு மாதிரி போய்விடக்கூடாது என்ற கவலையோடும் கரிசனத்தோடும் தான் நாங்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து திராவிட வெற்றி கழகம் திமுகவுடன் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறோம். மற்றவர்களை பற்றி நாங்கள் எந்த கருத்தும் சொல்வதற்கு இப்பொழுது நாங்கள் ஆயத்தமாகவில்லை.